வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் டிஎஃப்ஏ தான் பார்த்துட்டு வரோம். ஸோ அதில் ஒரு ப்ராப்ளம் யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கேட்ட ஒரு ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள். டிசைன் எ டிஎஃப்ஏ தட் ரெகனைஸ் த செட் ஆஃப் ஆல் ஸ்ட்ரிங்ஸ் ஆன் the symbol பேர் alphabet equal to a comma b starting with the prefix ab. நல்லா கவனிங்க. ஏவை பியை அக்செப்ட் பண்ணிக்கலாம், ஏ இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம், பி இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஆனால் ஒரு கண்டிஷன், ஸ்டார்டிங்கில் எப்பயுமே ஏபி தான் வரணும், ஓகேங்களா? ஸ்டார்டிங்கில் ஏபி தான் வரணும். அதுக்கப்புறம் என்ன வேணால் வரலாம், ஏ வரலாம், பிபி வரலாம், இல்லை ஏபி எப்படி வேணால் வரலாம். ஆனால் எனக்கு ஸ்டார்டிங்கில் ஏபி மட்டும்தான் வரணும். ஸோ இப்படி வர ஸ்ட்ரிங்ஸை மட்டும்தான் இந்த லாங்குவேஜ் வந்து அக்செப்ட் பண்ணணும். இது பேர் ஆட்டோமேட்டா. இந்த ஆட்டோமேட்டாவை என்ன லாங்குவேஜஸ்லாம் அக்செப்ட் பண்ணுதுன்னு இப்போ பார்க்கலாம். The language accepted by this automata. ஸோ எல்லன்னு வச்சுப்போம் பேர். ஸ்டார்டிங்கில் கண்டிப்பாக என்ன வரணும், ப்ரிஃபிக்ஸ்னால் முன்னாடின்னு அர்த்தம். ஸ்டார்டிங்கில் கண்டிப்பாக ஏபி தான் வரணும். இப்போ ஒரே ஒரு ஸ்ட்ரிங் ஏபி மட்டும் தனியாக வரலாம் இல்லையா? ஆனால் அது ஸ்டார்டிங்கில் தானே இருக்குது. ஸோ ஏபி தான் பேஸ். ஸோ ஸ்டார்டிங்கில் ஏபி வரலாம். ஏபி ஸ்டார்டிங் வந்ததுக்கு அப்புறமா ஏ வரலாம், அப்படி இல்லையா? ஏபி ஸ்டார்டிங் வந்ததுக்கப்புறம் பி வரலாம், புரியுதுங்களா? அப்படி இல்லை ஏபி ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஏ வரலாம், ஏபி ஸ்டார்டிங்கில் வந்துட்டு பிபி வரலாம், அப்படி இல்லை ஏபி ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஏபின்னு வரலாம். ஆனால் எனக்கு ஸ்டார்டிங்கில் என்ன இருக்கணும், ஏபி இருக்கணும். இதுதான் ரூலே, ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் ஏவும் பியும் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அதான் இந்த ஆல்ஃபபெட்டோட மீனிங். வேறு எப்படி வரலாம், ஏபி வந்துட்டு நிறைய ஏ மட்டும் கூட வரலாம், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு லாங்குவேஜஸ் இருக்குது. ஸோ இதுக்கான டிஎஃப்ஏ டயக்ராம் வரைய போகிறோம். எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் சிம்பிள் யூஸ் பண்ணணும் டிஎஃப்ஏல. அப்புறம் ஒரு ஆரோ போட்டுட்டு இனிஷியல் ஸ்டேட்டுக்கு பேர் Q0ன்னு வச்சுக்கோங்க. இதுதான் இனிஷியல் ஸ்டேட். இப்போது நீங்கள் என்ன பார்க்கணுன்னா, ஸ்டார்டிங் பேஸு என்னது, ஏபி கண்டிப்பாக இருக்கணும் ஸ்டார்டிங்கில். இதுதான் பேஸு. இதில் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது, 1 2. அப்போ கண்டிப்பாக 3 ஸ்டேட் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ Q0ன்னு ஒரு ஸ்டேட்டு, Q1 Q2ன்னு இந்த மாதிரி 3 ஸ்டேட் இருக்குதுன்னு அர்த்தம், ஓகேங்களா? அதான் ட்ரிக்கு. சரி, ஃபஸ்ட்டு ஏவை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த இனிஷியல் ஸ்டேட்லேருந்து நான் ஏவை அனுப்புகிறேன். இந்த Q1 வந்து அந்த ஏவை வாங்கிக்கிச்சு, ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல ஏ இருக்குதுன்னு அர்த்தம். இந்த ஸ்டேட்டில் இப்போ ஏ இருக்குது. அடுத்து நான் பி வேணும். இந்த ஸ்டேட்லேருந்து நான் என்ன பண்ணுறேன்னா பிஏ சென்ட் பண்ணுறேன். இந்த இன்னொரு ஸ்டேட்டில் அந்த பிஏ வாங்கிக்கும், இந்த ஏ கூட இந்த பியும் வாங்கிக்கும். அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்கும், ஏபின்னு இருக்கும். அதுதான் முடிஞ்சு போச்சு. இதானே, இதோட முடிஞ்சிச்சு இல்லையா? அப்போ இதுதான் ஃபைனல் ஸ்டேட். இப்போ இந்த Q2 தான் வந்து நம்மளுடைய ஃபைனல் ஸ்டேட், புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு கேஸ் என்னது, இந்த ஏபிக்கு செக் பண்ணுறேன். முதல்ல ஏ கொடுக்குறேன், வாங்கிடுச்சு. அதுக்கப்புறமா பி கொடுக்குறேன், வாங்கிடுச்சு. அப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன இருக்குது, ஏபி சேர்ந்து இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்டேட்டில் ஏ இருக்கும், இந்த ஏ கூட பி சேர்ந்து இந்த இடத்துல ஏபி. ஸோ ஏபி வந்து அக்செப்ட் பண்ணிடுச்சு. இதுதான் ஃபைனல் ஸ்டேட். ஸோ ஃபைனல் ஸ்டேட்டுக்கு எப்பவுமே டபுள் சர்க்கிள் ட்ரா பண்ணணும். சரி, இப்போ அடுத்த ஸ்ட்ரிங் செக் பண்ணலாம். ஏபிஏ. ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு ஏ வேணும், ஏ கொடுத்தாச்சு, ஓகே. அடுத்து பி கொடுக்கணும், பியும் கொடுத்தாச்சு, ஓகே. இந்த ஏ கூட இந்த பி சேர்ந்துச்சுன்னா ஏபி வந்துடுச்சு. அதுக்கப்புறமா இங்கே ஒரு ஏ இருக்குது. இதுக்கப்புறம் எங்கேயாவது ஏ இருக்கா, இங்கே இல்லை. இதுதான் ஃபைனல் ஸ்டேட். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே ஒரு லூப் சிம்பிள் போட்டுட்டு ஏ போட்டுட்டுன்னா எவ்வளோ ஏ வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஏபி கூட இந்த ஏவை ஜாயின் பண்ணிட்டா ஏபிஏ வந்துச்சா பாருங்கள், புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் இப்போ அடுத்து இதை செக் பண்ணுவோம், ஏபிபி. ஸோ ஃபஸ்ட்டு ஏ வேணும், ஏ வந்துடுச்சு. அடுத்து பி வேணும், பி வந்துடுச்சு. இந்த ஏ கூட பி வந்துடுச்சுன்னா ஏபி வந்துடுச்சு. திரும்ப எனக்கு இன்னொரு பி வேணும். இதுக்கப்புறம் எங்கேயாவது பி இருக்கா, இல்லை. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதே லூப்பில் இங்கே ஏ பக்கத்தில் ஒரு கமா போட்டு பி போட்டேன்னா எவ்வளவு பி வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இங்கே ஒரு பி தான் வேணும், அப்போ ஒரு பி அக்செப்ட் பண்ணிக்கும், புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் இப்போ அடுத்து செக் பண்ணலாம் பாருங்கள். ஏபிஏஏ, ஏ வருது, பி வருது, அப்புறமா எனக்கு 2 ஏ வேணும். ஃபஸ்ட்டு ஏ இங்கே வந்துடுச்சா, இந்த ஏ கூட இந்த பி சேர்ந்து இங்கே ஏபின்னு வந்துடுச்சுங்களா? அதுக்கப்புறம் எனக்கு என்ன வேணும், டபுள் ஏ வேணும்.
அதான் இந்த லூப்பில் நான் இங்கே ஏ போட்டேன், அப்போ எவ்வளோ ஏ வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஏபி பிபி வருது. ஸோ ஃபஸ்ட்டு ஏ வந்துடுச்சு, அப்புறம் பி வந்துடுச்சு, அதுக்கப்புறம் எனக்கு டபுள் பி வேணும். அதான் இந்த லூப்பில் நான் வந்து பி போட்டேன்னு, அப்போ எவ்வளோ பி வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன இருக்கீங்க, நெக்ஸ்ட்டு பாருங்கள். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின், இது நல்லாயிருக்கும், புரிஞ்சிடலாம் ஈஸியாக. அடுத்தது இருக்குது ஏபி இருக்குது. ஸோ ஃபஸ்ட் எனக்கு ஏ வேணும், அப்புறமா பி வேணும், வந்துடுச்சு. அப்போ இந்த இடத்துல எனக்கு ஏபி இருக்குது, திரும்ப எனக்கு ஏபி வேணும். அப்போ என்ன பண்ணலாம், அதான் இங்கே லூப் ஏற்கனவே கொடுத்துட்டுனே, ஸோ ஏவை வாங்கிக்கலாம், திரும்ப அதே லூப்பில் பியும் வாங்கிக்கலாம், முடிஞ்சு போச்சு. ஏபி வந்துடுச்சா பாருங்கள், புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் அடுத்து இந்த மாதிரி இன்புட் செக் பண்ணி பார்ப்போம். ஏபி அப்புறம் தொடச்ச 4 ஏ இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஏ இன்புட் வந்துடுச்சு, அப்புறமா பி இன்புட் வந்துடுச்சு, அப்போ ஏபி இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் எனக்கு ஃபுல்லாகவே ஏ தான் வேணும். அதான் இந்த இங்கே லூப் போட்டுன ஏ, எவ்வளோ ஏ வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் ஓகே. இப்போது ஃபஸ்ட்டு ப்ராப்ளம்க்கும் இந்த 5th ப்ராப்ளம்க்கும் என்ன ஒரு வித்தியாசம், சிமிலாரிட்டினா, கொஷினில் எங்கேயாவது இந்த ஸ்டார்டிங்கோ இல்லை இந்த ப்ரிஃபிக்ஸ்னு கொடுத்துட்டாலோ கண்டிப்பாக அந்த ட்ராப் ஸ்டேட்னு ஒன்று வரும். கண்டிப்பாக என்ன வரும், ட்ராப் ஸ்டேட்னு ஒன்று கண்டிப்பாக வரும். ஓகேங்களா? ஏன் அந்த ட்ராப் ஸ்டேட் வருதுன்னா, இப்போது ஒரு யூசர் என்ன பண்ணுவார், இப்போ நான் இப்படி கொடுத்தேன்னா எனக்கு தெரியும் ஏபி தான் ஸ்டார்டிங் வரணும்னு, இப்போ ஏபி நான் இப்படி கொடுக்குறேன், இதை அக்செப்ட் பண்ணிக்கும். இதுவே வேற ஒரு யூசர் என்ன பண்ணுவார்னா, ஸ்டார்டிங் பி கொடுத்துட்டு அப்புறம் ஏபி கொடுப்பார். இது கம்ப்யூட்டர் என்ன பண்ணும், அக்செப்ட் பண்ணுமா, பண்ணாது. அப்போ இது யூஸ் கிடையாது, இது அக்செப்ட் பண்ணக்கூடாது. எனக்கு ஸ்டார்டிங்கில் ஏபி தான் வரும், ஆனால் எனக்கு ஸ்டார்டிங்கில் இருக்குங்க பி இருக்குது, அப்போ அதை அக்செப்ட் பண்ணக்கூடாது. ஸோ அக்செப்ட் பண்ணாததையும் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த டயக்ராமில் காட்டணும், அதான் ட்ராப் ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ட்ராப் ஸ்டேட்டு நம்ம இதில் வரையணும். இப்போது ஸ்டார்டிங்கில் எனக்கு என்ன இருக்குது, இங்கே பி இருக்குது. ஸோ தான் இனிஷியல் ஸ்டேட்டு. எனக்கு இனிஷியல் ஸ்டேட்டில் பி வேணும்னா புதுசாக இங்கே ஒரு பி அனுப்பி அது இங்கே ஒரு ஸ்டேட்டில் அனுப்பிச்சிடலாம். Q0 Q1 Q2 போட்டாச்சா, Q3ன்னு போட்டுக்குங்க. இதான் இந்த ட்ராப் ஸ்டேட். ஓகேங்களா? அப்போ பி வந்தால் இங்கே வாங்கிக்கும், ஆனால் எந்த ஒரு யூஸும் கிடையாது, குப்பை பாக்கெட்டில் போடுற மாதிரி. ஸ்டார்டிங்கில் பி வந்தால் கம்ப்யூட்டர் என்ன பண்ணும், இந்த பியை வாங்கிக்கிட்டு பக்கெட்டில் போட்டுக்கும், அவ்வளோதான். அது வந்து நம்ம ரிசல்ட்டில் எதுவும் காட்டாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பி வந்தால் எப்படி, இதுவே வந்து பிஏஏபி இப்படி வந்துச்சுன்னு வச்சுப்போமே. ஸோ ஃபஸ்ட்டு பி இன்புட் வந்துடுச்சு, அதுக்கப்புறமா எனக்கு என்ன வருது, பக்கெட்டில் போட்டாச்சு. ஓகேங்களா? அப்புறம் எனக்கு ஏ வேணும், இங்கே பி மட்டும்தான் இருக்குது, அப்போ ஏ இல்லை. அப்போ என்ன பண்ணோம், இங்கே ஒரு லூப்பை போட்டு நாங்கள் ஏ போட்டோன்னா என்ன ஆகும், பி வந்ததுக்கப்புறம் ஏ யூஸ் பண்ணிக்கும். ஸோ பிஏ வந்துடுச்சு. அதுக்கப்புறமா எனக்கு இன்னொரு ஏ வேணும், திரும்ப அதை ஏ லூப்பில் போட்டாச்சு, எவ்வளோ ஏ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், ஏ யூஸ் பண்ணியாச்சு. திரும்ப எனக்கு ஒரு பி வேணும், இந்த லூப்பில் வெறும் ஏ தான் இருக்குது, நாங்கள் கமா பி போட்டுனா பியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஸ்டார்டிங்கில் இந்த ஏபி தவிர வேறு ஏதாவது வந்துச்சுன்னா அதை ட்ராப் ஸ்டேட்டுக்கு அனுப்பிச்சி விட்ரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குன்னு வச்சுப்போமே, பி ஏஏபி ஏஏ இப்படி இருக்குன்னு வச்சுப்போம். இது அக்செப்ட் பண்ணுமா, ஸ்டார்டிங்கில் என்ன இருக்கணும், ஏபி இருக்கணும், ஏபியாக இருக்குது பிஏ இருக்குது. அப்போனா இந்த பக்கமே போகாது, ட்ராப் பக்கமாக தான் பக்கெட்டில் தான் எடுத்து கொட்டிடும். ஃபஸ்ட் என்ன இருக்குங்க, பி இருக்கா, ஸோ நான் பிஏ கொடுத்தாச்சு. அப்புறம் என்ன இருக்குங்க, ஏ இருக்குது, இந்த லூப்பில் தான் ஏ எவ்வளோ வேணும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம பிஏ வந்துடுச்சு. அடுத்த என்ன இருக்குது, ஏ இருக்குது, அதான் லூப்பில் ஏ இருக்குல்ல, ஏ யூஸ் பண்ணிக்கலாம். திரும்ப ஏ இருக்குது, அதான் லூப்பில் ஏ இருக்குது, ஏ யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பி, அதான் லூப்பில் பி இருக்குது, பி யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது ஸ்டார்டிங்கில் ஏபி தவிர்த்து வேறு என்னெல்லாம் வந்துட்டாலும் அது ட்ராப் ஸ்டேட்டுக்கு போயிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம டிஎஃப்ஏல காட்டுவோம். சரி, இன்னும் வேறு எப்படிலாம் வருதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஏக்கு போயிட்டு திரும்பவும் ஏ வருது. ஓகே, ஏக்கு போயிட்டு இங்கே ஒரு ஏ போட்டுப்போம். இப்போ இப்படி வருதுன்னு வச்சுப்போம். இப்போ இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் ரொம்ப சிம்பிளாகவே வச்சுப்போம், ஏஏபிபி இப்படி வச்சுப்போம். இதை அக்செப்ட் பண்ணுமா, இது ரிசல்ட்டு கொண்டு போகுமா, கொண்டு போகாது. ஏன்னா ஸ்டார்டிங்கில் என்ன இல்லை, ஏபி இல்லை. ஸ்டார்டிங்கில் ஏபி இருந்தால் தான் அதை வந்து ஃபைனல் ஸ்டேட்டுக்கு கொண்டு போகும். இப்போ ஏஏ இருக்குது, இப்போ எனக்கு ஸ்டார்டிங்கில் ஏஏ வேணும்,
ஏ போகும். அப்போது இது வந்து இந்த பக்கம் போகாது, இந்த பக்கம் தான் போக போகுது. அது எப்படி போகும் சொல்கிறேன் பாருங்கள். முதல்ல என்ன இருக்குங்க, ஏ இருக்குது. ஸோ ஸ்டார்டிங்கில் ஏவை அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. ஏன்னா ஸ்டார்டிங்கில் ஏபி இருக்கணும், முதல்ல ஏவை அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. ஓகே, அடுத்து என்ன இருக்குது, திரும்பவும் ஏ தான் இருக்குது. அடுத்து என்ன இருக்குது, திரும்பவும் ஏ தான் இருக்குது. அப்போது திரும்பவும் ஏ தான் இருந்துச்சுன்னா அதை அக்செப்ட் பண்ணக்கூடாது, ஃபைனல் ஸ்டேட்டுக்கு கொண்டு போகக்கூடாது. ஏபி இருந்தால் மட்டும்தான் ஃபைனல் ஸ்டேட்டுக்கு கொண்டு போகணும். ஆனால் இங்கே முதல்ல ஏ இருக்குது, ஸோ அதை ஏ வந்து கொண்டு போயாச்சு. அடுத்து என்ன இருக்குது, திரும்பவும் ஏ தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா இதை திரும்ப இந்த ஸ்டேட்டுக்கு கொண்டு போயிருந்தா ட்ராப் ஸ்டேட். ட்ராப் ஸ்டேட்டுக்கு நான் இன்னொரு ஏ போட்டுன்னா அங்கே போயிடும். இதுவே இந்த இடத்துல பி இருந்ததுன்னா இப்படி போயிட்டுருக்கோம், ஃபைனல் ஸ்டேட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஆனால் என்ன இருக்குங்க, ரெண்டுமே ஏ இருக்குது. ஸோ முதல்ல ஏ இருக்குது, அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. ஓகே, ஏன் நம்ம அக்செப்ட் பண்ண சொல்லிட்டாங்க, ஏ முதல்ல இருந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பி இருந்தால் அக்செப்ட் பண்ணணும். ஆனால் இங்கே பியாக இருக்குது, இல்லை ஏ தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணால் இதை ட்ராப்புக்கு அமுச்சிடணும், பக்கெட்டுக்கு, பேஸ்ட்டு பக்கெட்டுக்கு அமுச்சிடணும். அப்போது ஃபஸ்ட்டு ஏ போயிடுச்சு, திரும்ப ஏ வந்ததுனால ஏவை கூட்டிகிட்டு வந்தாச்சு. அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்கும், ஏ இருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு என்ன வேணும், பி வேணும். அதான் இந்த லூப்பில் நான் வந்து இங்கே லூப் போட்டு பி போட்டேன், எவ்வளோ பி வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் எவ்வளோ இன்புட் வேணால் வச்சு செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஆன்சர் பக்காவாக வரும் இந்த டயக்ராமில். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஏ பி இப்படி வச்சு செக் பண்ணி பார்ப்போமே. இப்போது ஸ்டார்டிங்னா இருக்குங்க, ஏ இருக்குது. அப்போ கண்டிப்பாக என்ன ஆகும், இனிஷியல் ஸ்டேட்லேருந்து இந்த ஸ்டேட்டுக்கு ஏ போயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல ஏ இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன இருக்குது, ஏ இருக்குது, திரும்ப ஏ இருக்குன்னா அப்போ கண்டிப்பாக இதை வந்து நான் அது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணல. பி இருந்தால் தான் ஃபைனல் ஸ்டேட்டுக்கு போகணும். ஆனால் இங்கே ஏ தான் இருக்குது. திரும்ப எங்கே வந்துடும், இந்த ட்ராப்புக்கு அந்த ஏவை கொண்டு வந்துடும். அப்போ இந்த இடத்துல இப்போ ஏ இருக்குது. அதுக்கப்புறம் எனக்கு என்ன வேணும், திரும்ப 2 ஏ வேணும். அதான் லூப்பில் நான் இங்கே ஏ போட்டேன். அப்போ எவ்வளோ ஏ வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன வேணும், பி வேணும். அதான் இந்த லூப்பில் பி போட்டேன். அப்போது எவ்வளோ பி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஸ்டார்டிங்கில் ஏபின்னு இருந்தால் மட்டும்தான் ஃபைனல் ஸ்டேட்டுக்கு கொண்டு போகும். ஸ்டார்டிங்கில் ஏபின்னு இல்லைன்னா பக்கெட், ட்ராப்பு, குப்பை பக்கெட்டுக்கு கொண்டு போயிடும். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? டேக் எ ஸ்க்ரீன்ஷாட். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.